என்ன தலைவர் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு கட்சி என்னென்னா சவுதிக்கு ஆதரவு, இன்னொரு கட்சி என்னென்னா ஈரானுக்கு ஆதரவு, நடுவில் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இருக்கிற நாடு தெரியுமா? பெட்ரோல் போடி ஒரு தடவையாக போய்பட்டுச்சா? அன்பானவர்களே, எல்லா யுத்தத்திலையும் ஒரு பக்கத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. எல்லா யுத்தமும் நம்முடைய பக்கத்தை பற்றியதும் அல்ல. சில யுத்தங்கள் அவருடைய நாட்டுக்காக, அதனுடைய இறையாண்மைக்காக, சில சமயங்களில் உள்வீட்டு குழப்பத்துக்காக அவன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கட்டாயமாக அந்த யுத்தத்தை நம்ம பர்சனலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஈரான் தான் இஸ்லாத்தை காப்பவர்கள், அல்லது சவுதி தான் உலகத்தை காப்பவர்கள், சவுதிக்கு நம்ம எப்பயுமே ஆதரவாக இருக்கணும், சவுதிக்கு துவா செய்யணும், அல்லது ஈரானுக்கு நம்ம துவா செய்யணும், ஈரான் அழிஞ்சு போகணும் அப்படின்னு கொண்டாட வேணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. கடிவாங்களே சில யுத்தங்களை நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம பார்க்கலாம். இஸ்ரேல் அடி வாங்குது, அப்போ அதற்கு நம்ம சந்தோஷப்படலாம். அமெரிக்கன் பேசஸுக்கு சில தாக்குதல்கள் நடக்குது, அமெரிக்கன் பேசஸை ஆற்ற போகிறாங்க. என்னென்ன முஸ்லீம் நாடுகளில் என்னென்ன ஆபத்துகள் நடந்துச்சோ, பிரச்சனைகள் நடந்துச்சோ, அந்த நாடுகளில் அதுக்கு காரணமாக அமைந்த பேசஸில் இப்போ அகற்றுறாங்க அப்படின்னு நம்ம சந்தோஷப்படலாம். அதை தாண்டி நம்ம ரசிகர் மன்றம் எல்லாம் ஆரம்பித்து இதுனா தளபதி சண்டையா, கனியவங்களே மாறி மாறி சண்டை பிடிச்சி எந்த பிரயோசனமும் கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நம்ம துவா செய்கிறது. நம்ம இந்த கட்சி பேதங்களை மறந்து நம்ம என்ன செய்கிறது, யாரோ இஸ்ரேலுக்கு அடிக்கிறா, யாரோ அமெரிக்காவை பீட் பண்ணுறோம், அதுக்கு நம்ம என்ன செய்கிறது, நம்ம சந்தோஷப்பட்டு இது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது கண்ணியவான்களே, என்னென்னா ஒரு கூட்டத்தை நம்ம ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த அரபு நாடுகள் நம்ம ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம விதத்துவாதிகள், நம்ம நரகத்துக்கு தான் போக போகிறோம். நம்ம கொஞ்சம் பேர் ஷியாக்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஈரான பேர் ஆதரவு தெரிவிச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவான காஃபிர் தான். கண்ணியவான்களை எப்படி பார்த்தாலும் நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கு, நம்ம காஃபிர்கள், நம்ம நரகவாசிகள் சொல்லிக்கிட்டு இருக்கான் ரெண்டு கூட்டமும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம எதற்காக இவருக்கும் கூஜா தூக்குதல் அல்லது அவருக்கு கூஜா தூக்குதல், ரெண்டுமே ஒன்று தானே. எண்ட் ஆஃப் த டே ரெண்டு பேருமே நம்ம ஒரு மாதிரி தான் பார்க்க போகிறாங்க. ஆகவே சைட்கள் எடுக்காமல் இருப்போம். இஸ்ரேலுக்கு யார் அடிக்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்போம்.